நண்பர்களுக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கேள் வெற்றி முயற்சி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான ஒரு சூப்பரான ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10. ஸோ பாஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 510 அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. ஸோ இந்த 510க்கு கேம் என்ன நடக்குது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம முறை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்லோ சப்போர்ட்லாம் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஸ்வர்ணகிரணம் 40 சரிங்க. ஸ்வர்ணகிரணம் 40 SK 40 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது என்ன ட்ரா வரும், என்ன மாதிரி கேம் கொண்டு வரும் அப்படிங்கிற பார்த்தோம். ஸோ 12/2/2025 வச்ச ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் அதுக்கான ரிசல்ட்ஸுமே ஒரு மணிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதுக்கு அடுத்த நாளுக்கான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத எடுக்க முடியும். சரிங்களா. ரிசல்ட்டே நமக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ப்ரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்வர்ணகிரணம் 39 என்ன வச்சுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கான ட்ராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைக்க போகிறோம். சரிங்களா. ஸ்வர்ணகிரணம் 39 சரிங்களா. அதுக்கான பேட்டர்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த கேமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், ஃபுல்லாக சரி நம்ம கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ பாருங்கள், முன்னாடி பழைய ட்ரா சரிங்களா. 11ஆம் ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-10 கேமில் வச்சுருக்கேன். ஸோ இந்த 5-10க்கு ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக்கலான ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்து சரிங்களா. 5-10 ஸோ அதை வச்சு ஒரு ட்ராவுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்தோம் போனால் இந்த மாதிரி கெஸிங்ஸ் வேறு ப்ரிடிக்ஷன் வரும். இப்போ வந்து பேர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கேம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்த்து ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம் அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்த பேட்டர்ன் என்னவோ எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 148 497 அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிடிக்ஷன் வருது. அப்போ நாளைக்கு ஆல்போர்டு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதை என்ன மாதிரி வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்கள். சரிங்களா. அந்த ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக வேறு மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஜென்யூனாக எடுத்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஜென்யூனாக எடுத்து கொடுத்தோம். சரிங்களா. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வெற்றி இது கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுக்கும். சரி, ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்க. லிமிட்டாக போடுறவங்க முடிச்சு பண்ணுங்க, லிமிட்டாக போடு. சரிங்களா. இது என்னோட தனிப்பட்ட ப்ரிடிக்ஷன். இது முற்றிலும் தனிநபருக்கான கெஸிங், கேஎல் ஸ்டேட்டுக்கு மட்டும். ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆல்போர்டு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4-7 தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்கள் யூஸிங்கில் வருது நம்ம ட்ரை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் டிக்கெட் அதிகமாக அப்ளை பண்ணுறீங்க. கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த கேமில் நமக்கான ஃபண்டுன்னு அனலைஸ் பண்ணி ஸோ என்ன மாதிரியான கேமை கொண்டு போகிறாங்கிறத ட்ரீட் பண்ண முடியும். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் தான் எடுத்து போட முடியுது. ஸோ ரொம்ப வருத்தப்படாது தான். மேலும் நாளை ஒரு நல்ல ஒரு கேளுக்கான ப்ரிடிக்ஷன் எடுத்து கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட்டான ப்ரிடிக்ஷன் எடுத்து கொடுக்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு கேம், நல்ல ஒரு ஆட்டத்தை எடுக்கலாம். சரிங்களா. வெயிட். ஸோ நம்ம நிச்சயமாக இதில் வந்து ஏன்னா நமக்கான அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதே கிடைக்காம நம்ம வந்து ப்ரீவியஸ் சரிங்களா 823 ஸ்வர்ணகிரணம் 39 லட்சத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா வேறு வழி இல்லை. சரி, ஏன்னா அந்த பந்த் அப்படிங்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த அளவுக்கான பிரச்சனை. ஸோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட்டை ஒரு நல்ல ஒரு வெற்றியோட திரும்ப மீண்டும் சந்திக்கலாம். வெற்றி முயற்சி வெற்றிக்கான ஒரு பாதை, வெற்றிக்கான ஒரு முயற்சி நிச்சயம் நமக்கு என்றைக்குமே கைவிடும். சரிங்களா. நாளை ஒரு நல்ல ஒரு கேள்வினா நிச்சயம் சந்திக்கலாம்.